அனைவருக்கும் வணக்கம். போன்பே, எஸ்பிஐ, பிளாக் அண்ட் பர்பிள் கிரெடிட் கார்டு, இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுலயுமே என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டா வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிற ஒப்பீனியனோட சேர்த்து இந்த ரெண்டு கிரெடிட் கார்டை பத்தின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இந்த ஒரே வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இந்த கார்ட்ஸோட வெல்கம் பெனிஃபிட்டா பிளாக் கார்டுக்கு 1500 ரூபாய் மதிப்பிலான போன்பே கிஃப்ட் கார்டையும், பர்பிள் கார்டுக்கு 500 ரூபாய் மதிப்பிலான போன்பே கிஃப்ட் கார்டையும் நீங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸோட ஜாயினிங் ஃபீயை பே பண்ணதுல இருந்து 45 நாளைக்குள்ள உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த கிஃப்ட் கார்டை உங்களோட போன்பே அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ணதுல இருந்து 12 மாசம் வரைக்குமான வேலிடிட்டியே கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். இந்த கார்ட்ஸை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி போன்பே அப்புறம் பின்கோட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் பிளாக் கார்டுக்கு 10 ரிவார்ட் பாயிண்டையும், பர்பிள் கார்டுக்கு 3 ரிவார்ட் பாயிண்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு சில ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் பிளாக் கார்டுக்கு 5 ரிவார்ட் பாயிண்டையும், பர்பிள் கார்டுக்கு 2 ரிவார்ட் பாயிண்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மெர்ச்சன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரிவார்ட் பாயிண்ட 2 கிரெடிட் கார்டுக்குமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ அப்படிங்கிறது 1 ரூபாய். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஒரு சில எக்ஸ்க்ளூடட் கேட்டகரியில நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்சன் அப்போ உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த ரிவார்டு பெர்சன்டேஜ் ஒவ்வொன்றிலையுமே அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் வரைக்கும் தான் ரிவார்டு கொடுப்போம் அப்படிங்கறத பிளாக் கார்டுக்கான லிமிட்டா கொடுத்திருக்காங்க. பர்பிள் கார்டுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்டோட லிமிட்டா 1000 ரூபாயே கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டுக்கு மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டுமே இருக்குது. இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்திலேயே 5 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 5000 ரூபாய் மதிப்பிலான யாத்ரா வவுச்சரை பிளாக் கார்டுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பர்பிள் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்திலேயே 3 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா 3000 ரூபாய் மதிப்பிலான யாத்ரா வவுச்சரை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பிளாக் கார்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு பிரியாரிட்டி பாஸை ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம காம்ப்ளிமெண்டரியா ஒரு வருஷத்துக்கு 4 டொமஸ்டிக் லவுஞ்சஸையும் பெர் குவார்ட்டருக்கு 1ன்னு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த லவுஞ்சஸ் அப்புறம் பிரியாரிட்டி பாஸ பிளாக் கார்டுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்களே தவிர பர்பிள் கார்டுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்ட்ஸை ஒரு சில ஆஃபர் டைம்ல நீங்க எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் பே பண்ணாம ஃப்ரீயாவே உங்களால வாங்கிக்க முடியும். மற்றபடி நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்துச்சுன்னா பிளாக் கார்டுக்காக 1499 ரூபாயையும், பர்பிள் கார்டுக்காக 499 ரூபாயையும் ஜாயினிங் ஃபீயா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க ஜாயினிங் ஃபீயை பே பண்ணி வாங்குறீங்களோ பே பண்ணாம வாங்குறீங்களோ செகண்ட் இயர்ல இருந்து சேம் அமௌண்ட்டை நீங்க ஆனுவல் ஃபீயா பே பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க பிளாக் கார்டை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்திலேயே 3 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் ஃபீயை பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பர்பிள் கார்டை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்திலேயே 1 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா அப்ப அதோட நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் ஃபீயை நீங்க பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 20ல இருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியலன்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையே பே பண்ணாம இருந்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 500 ரூபாய்க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப எந்த விதமான லேட் ஃபீயும் போட மாட்டாங்க. 500 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருக்கும்போது நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து லேட் ஃபீயா எவ்வளவு போடுறாங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.75% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 45%. இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால ஏடிஎம்லயும் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது நீங்க வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய்,
இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்கும். நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நான் முன்னால சொன்ன சேம் பெர்சன்டேஜ் தான். இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபியூயல் ஸ்டேஷன்ல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் சார்ஜஸா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பிளாக் கார்டை யூஸ் பண்ணி மினிமம் 500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா அப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இந்த ஃபியூயல் சார்ஜஸை புடிச்சாலும் அதை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க பர்பிள் கார்டை யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க மினிமம் 500 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 3000 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பிளாக் கார்டுக்கு ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 250 ரூபாய் வரைக்கும், பர்பிள் கார்டுக்கு ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 100 ரூபாய் வரைக்குமே ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்கன்னா ஓவர் லிமிட் சார்ஜை பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 600 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட்டுக்குமே 199 ரூபாயை சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 50,000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ்ல ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெட், நோ புரோக்கர் மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா அப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. போன்பே, அமேசான் பே மாதிரியான வேலட்ல நீங்க அமௌண்ட்டை லோட் பண்றப்பவும் நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 1000 ரூபாய்க்கும் அதிகமா இருக்கும்போது நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இந்த கிரெடிட் கார்டு போன்பேயோட கோ பிராண்டட் கிரெடிட் கார்டா இருக்கிறதுனாலயே இதை யூஸ் பண்ணி போன்பேல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு தான் அதிகமான பெனிஃபிட்டா கொடுத்திருக்காங்க. அந்த பெனிஃபிட்டுமே இந்த பிராண்ட்ல எல்லாம் நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுலயுமே ஒரு சில எக்ஸ்க்ளூடட் கேட்டகரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க இந்த கேட்டகரியில எல்லாம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு செட் ஆகலாம். நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டா வாங்குறதா இருந்தாலும் சரி, கரெக்டான டைம்ல பில்லை மட்டும் பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டு சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வரட்டா.